நம்ம எவ்வளோதான் தயிர் வடை வீட்டில் பண்ணாலும் ஆனால் ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி தயிர் வடை நமக்கு வராது. ஆனால் அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க மாதிரி நம்ம எப்படி வீட்டில் பண்ணலான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த தயிர் வடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு உளுந்து ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும், மற்றதுக்கு எதுக்குமே டைம் ஆகாது. இது எப்படி பண்ணலான்றது சிம்பிளான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும் இந்த உளுந்து. எந்த கிளாஸில் நீங்கள் வந்து உளுந்து எடுத்தீங்களோ அதில் 2 கப் அளவு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான தண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதை வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை தெளித்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் நார்மலாக தெளித்து ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவு அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கும் வராது, அதே சமயம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கும். இந்த லெவலில் இருந்தால் தான் நமக்கு வந்து வடை வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம் நறுக்குனது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து கையாலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நார்மலாக வடை சுடும்போது இந்த மாதிரி உளுந்து வடை சுடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். ஆனால் அந்த மாதிரி குடிக்காமல் இருக்கணும்னா இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்சருக்கு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்காது. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எடுத்து பார்த்தா நல்லா வரும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இந்த வடை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கையில் வந்து இந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற இருக்கிற மாவையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இந்த தயிர் வடை பண்ணுறதுனால நல்லா இந்த மாதிரி கையளவு பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு வச்சுக்கோங்க. வடையை பாதி அளவு பொரிச்சிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா புசு புசுன்னு நல்லா வரும் நமக்கு வடை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா தாளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெடி வந்தோடனே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் கொஞ்சமாக இதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. இதை ஆற வச்சுட்டு தான் நம்ம தயிரில் ஊற்றணும். டேரெக்டாக நீங்கள் சூடாகவே ஊற்றக்கூடாது. உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இந்த தயிர் வந்து உங்களுக்கு வேணும்னா தயிரை வந்து நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கினாலும் சரி, நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து மிக்சியில் ஒரு வாட்டி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. தண்ணி விடாமல் நார்மலாக அடித்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த தாளிச்சதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தயிரை வந்து உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடையை எடுத்து இதை வந்து கொஞ்சமாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி உள்ளே போகிற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணும்போது தயிர் வெளியே வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தயிரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கூட இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. வடையெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தயிர் இருக்கும் பார்த்திங்களா, மீதி இருக்கும்ல தயிர், தாளிச்ச தயிர், அதை வந்து எடுத்து இதை ஃபுல்லாக வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வடையும் நல்லா ஊறி இருக்கும், அதே சமயம் பார்த்திங்கன்னா தயிரும் நமக்கு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணோன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு காரா பூந்தி இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டோடு சேர்த்து இந்த மாதிரி கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தயிர் வடை. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப செலவாகும், அதனால் வீட்லேயே இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.